அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். 2023 வரைக்கும் நான் நிறைய கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு சொல்ல வச்சு நீங்க 2024 உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தலாம். அந்த சொல்லு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின், ஒழுக்கம். அதை ஒரு அடிப்படையா வச்சுக்கிட்டு நாம என்ன கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனிங் சீரியஸை தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சா கூட அதை கூட கட்டி படிக்க முடியாத மாணவர்கள் எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிடி தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அதுக்கு உட்கார்ந்து படிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டணும், ஒரு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த சீரியஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து ஜனவரி 1, 2024 நாம டெய்லி ஒரு ரீசனிங் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ண போறோம். இந்த ரீசனிங் கொஸ்டின் பேப்பர் எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 ஒரு 76 செட்டு ஜிடி கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒவ்வொரு கொஸ்டினா எடுத்து நம்ம சால்வ் பண்ண போறோம். அந்த அப்படி எக்ஸாம்ல எப்படி இருந்துச்சோ அதனுடைய ஆர்டர்லயே தான் நம்ம சால்வ் பண்ண போறோம், வேற எதுவுமே இல்லை. ஒரு நாளைக்கு 20 கொஸ்டின் வீதம் 31 நாட்கள்ல நம்ம எத்தனை கொஸ்டின் கவர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 620 கொஸ்டினை கவர் பண்ணி முடிக்க போறோம். இதுல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ல நம்ம 20 கொஸ்டின் சால்வ் பண்ணி முடிப்போம். அதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் தெரியாம இருக்கும்ல, அந்த டாப்பிக்கை நீங்க எடுத்து நீங்க சரி செய்யணும். அதுல ஒரு 30 கொஸ்டின் நீங்களா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணோம்னா நிச்சயமா என்னன்னா நம்ம அதுல இருந்து அப்டேட் பண்ணிருக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரீசனிங்கிறது தான் நமக்கு போஸ்டிங்கை வாங்கி கொடுக்க போகுது. எல்லாராலையும் அட்டன் பண்ண முடிஞ்ச ரீசனிங்கை நாமளும் அட்டன் பண்ணிடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த கால அளவு தான் முக்கியம். 20 கொஸ்டினை யார் 15 நிமிஷத்துல போடுறாங்களோ அவங்க தான் போஸ்டிங்க்கு வாங்குறதுக்கு ரொம்ப பக்கத்துல போறாங்கிறது தான் உண்மையான விஷயம். இதை நீங்க தொடர்ந்து நான் சொன்னோம்ல, ஃபர்ஸ்டே சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம். எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ச்சியா செய்யறதும் விஷயம் கிடையாது, ஒழுக்கமா செய்யறதும் வித்தியாசம் கிடையாது. அதை சந்தோஷப்பட்டு செய்யணும். சரியா? நீங்க செய்ய வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த சீரியஸை ரெகுலரா வாட்ச் பண்ணிக்கிட்டே நீங்க உற்சாகமா இருக்கணும். ஏன்னா எத்தனையோ பணிகளுக்கு இடையில தான் நான் இந்த சீரியஸை உங்களுக்காக மட்டும்தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், வேற எந்த நோக்கமும் கிடையாது. நீங்க உற்சாகமா இருந்து நீங்க இதை ரெகுலரா வாட்ச் பண்ணாதான் எனக்கு உற்சாகமா இருக்கும். நான் அடுத்த ஒரு 31 நாட்களுக்கும் இதை கொண்டு போக முடியும். ஏன்னா இது ஒரு டஃப்பான டாஸ்க், உங்களுக்கு இல்லை எனக்கு. ஏன்னா பணி சுமை இருக்கிறதுனால அந்த சூழ்நிலையில நான் உங்களுக்கு நடத்துறேன். நீங்க செய்ய வேண்டியது ரெகுலராக தான் வாட்ச் பண்ண வேண்டியது. இந்த 31 நாட்கள்லையும் நம்மளுடைய ரீசனிங் செக்ஷனை நீங்க கவனிச்சு அதுல இருக்கக்கூடிய தவறுகளையும் சரி செஞ்சிருந்தீங்க அப்படின்னு நீங்க சொன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களால 40க்கு 40 மதிப்பெண்கள் கண்டிப்பா ரீசனிங்ல வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ரைட்டா? இன்னைக்கு நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இந்த கொஸ்டினை மிரர் இமேஜ்னு சொல்றதை விட வாட்டர் இமேஜ் அப்படின்னு சொல்றது தான் கரெக்டாக இருக்குங்கிறது என்னுடைய அப்ரோச்சு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மிரர் இமேஜ்னா இந்த இருக்குல்ல, இங்கே இருந்துருந்துச்சுன்னா இது மிரர். ஆனால் ஒரு லெட்டரோ ஒரு எழுத்தோ என்னமோ கொடுத்துட்டு அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அதை வாட்டர் இமேஜ் தான் சொல்லுவோம். வாட்டர் இமேஜோ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எழுத்து இருக்கோ அதை தலைகீழாக எழுதிருங்க, அதுதான் வாட்டர் இமேஜ். சியை தலைகீழாக எழுதுனீங்கனாலும் அது சி தான். ஆனால் எல்லை தலைகீழாக எழுதுனீங்கன்னா எப்படி இருக்கும்? 7 அப்படின்னு இருக்குமா? அடுத்து என்னன்னு பாருங்க, கேவை தலைகீழாக எழுதுனீங்கன்னா கே தான். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக வருது, இங்கே பெருசாக வரும். ஓகே, வியை தலைகீழாக எழுதுங்க, அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்படி கிடச்சிருக்கும். ஓகே, 3யை தலைகீழாக எழுதுனீங்கன்னா 3 தான். 8ஐ தலைகீழாக எழுதுனீங்கன்னா 8 தான். இசட்டை தலைகீழாக எழுதுனீங்க அப்படின்னீங்கன்னா இப்படி கிடச்சிருக்கும். ஓகே, அப்படி அந்த எழுத்தை தலைகீழாக எழுதுங்க, வேற எதுவுமே வேண்டாம். ஓகே, அப்படி இருக்கும்போது எனக்கு ஆப்ஷன் சி, தேர்டு தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தடுமாற்றம் அடைவாங்க. இதை எப்படிங்கிறத சொல்றேன், நல்லா பாருங்க. மொத வடிவத்தையும் லாஸ்ட் வடிவத்தையும் மட்டும் பார்த்துக்கங்க. சரியா? என்ன பண்றாங்க, ரெண்டாவது படத்துல மொத வடிவம் அம்புக்குறி இருக்கா, அதை தூக்கி கடைசி மட்டும் போட்டிருக்காங்க, மிச்சம் எல்லாமே சேமா வந்துருச்சா? உங்களுக்கு புரிஞ்சுட்டா? சரி, இப்போ அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்த படத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க மொத வடிவத்துல எது கடைசியா இருந்துச்சோ அதை ஃபர்ஸ்ட் கொண்டு ஆரம்பிச்சிருப்பாங்க, அதே படத்தை பேஸா வச்சு. நீங்க பாருங்க, இங்க என்ன பண்ணியிருக்காங்க, அம்புக்குரிய மட்டும் கடைசி போட்டிருப்பாங்க. ஓகே, போட்டுட்டாங்க. அடுத்து அதே படத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா
இந்த முக்கோணத்தை எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கன வச்சுட்டாங்க, இதுக்கு முன்னாடி வச்சுட்டாங்க, அதை முதல்ல வச்சுட்டாங்க. படத்தை பேஸ் பண்ணி அப்படியே இருக்கும். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கோணம் மட்டும் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஓகே, அப்போ இதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இங்கே முக்கோணத்தையும் ரெண்டையும் தான் எடுப்போம். ஸோ எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்துருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கோணத்தை எடுத்து கடைசி வரைஞ்சிட்டாங்களா, அங்கே இருக்கக்கூடிய மிச்சம் எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கா, ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியாக இருந்தது என்னது 2. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே படத்தில் 2 ஃபஸ்ட்டு வரும். சரியா, 2 அடுத்து ட்ரையாங்கிள் இருக்கும். அப்போ 2 வச்சு ஆரம்பிக்கக்கூடிய ஆப்ஷன் எதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மொதல் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கிடையாது. ஸோ இது எலிமினேட்டட். ரெண்டாவது ஆப்ஷனில் 2 வச்சு தான் ஆரம்பிக்குது. மூணாவது ஆப்ஷன்லேயும் 2 வச்சு தான் ஆரம்பிக்குது. அடுத்து நாலாவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 வச்சு ஆரம்பிக்கல, இதுவும் எலிமினேட்டட். ஓகே, சரி, இந்த 2ல் எது அப்படிங்கிறது தான் முடிவு பண்ணணும். இங்கே என்னன்னு பாருங்க, இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்க ஒரு லெட்டர் மட்டும் அடுத்து மூணாவது படத்தில் இருக்காது பாருங்க. மொதல் படத்தையும் இங்கே வந்து பி இருக்கா, இங்கே பாருங்க பி இருக்குதா, இந்த பி வந்து இங்கே வரும். ஆனால் எடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக்கு மாற்றாக என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி அப்போ என்னன்னா இங்கே 2 இடத்துலையும் யூ வந்திருக்கு. அப்போ அதுக்கு மாற்றாக வேற ஏதோ ஒன்று வரப்போகுது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரி ஓ இருக்கா, இங்கே இந்த 2 படத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓ. சரியா, இங்கே ஓ தானே, நான் யூன்னு சொல்லிட்டேன். ஓ, இங்கேயும் ஓ. சரியா, அப்போ இந்த ஓக்கு மாற்றாக வேற ஏதாவது போடணும். ஆனால் ஓ போடக்கூடாது. சரியா, ஆனால் தேர்டு படத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது கிடையாது, இதுதான் எனக்கு சரியான ஆன்சர். கொஞ்சம் இந்த விஷயத்தை கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்கனால 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஆனால் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கடைசிக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. அப்போ இங்கேயும் கடைசிக்கு முன்னாடி இருக்கிறது ஓ. இது 2 படத்தில் வருது, மூணாவது படத்தில் வரல. பார்த்தீங்களா, பி வரலையா, வரல. ஓகே ஃபைன். அப்போ அதே மாதிரி இங்கேயும் ஓ 2 இடத்துல வருது, அப்போ மூணாவது இடத்துல வரக்கூடாது. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, சிம்பிள் லாஜிக் தான். சரி, அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அனாலஜிலேருந்து ஒரு கொஸ்டின் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். என்னன்னு பாருங்க, மொதல் லெட்டரை மட்டும் பாருங்க. மொதல் லெட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒய் அப்படிங்கிறது எக்ஸ் அப்படின்னு மாறி இருக்கா, அப்போ 1 குறைஞ்சிருக்கு. டி அப்படிங்கிறது எஸ்ஸா மாறி இருக்கா. ஓகே, அப்போ பி அப்படிங்கிறது என்னவா வந்திருக்கும், ஏவா வந்திருக்கும். ஏவை வச்சு ஆரம்பிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தேர்டு மட்டும்தான். இவ்வளோதான், எலிமினேட் பண்ணி போட்டு போய்கிட்டே இருந்திருக்கலாம். சரியா, ஒய் அப்படிங்கிறது எக்ஸ். ஒய் முதல் லெட்டர் மட்டும் பாருங்க. இங்கே ஒய்ங்கிறது இங்கே வரும்போது எக்ஸ் 1 குறைஞ்சி, டீங்கிறது 1 குறைஞ்சி எஸ். அப்போ பிங்கிறது 1 குறைஞ்சி ஏவா தானே இருக்கணும். ஏவை வச்சு தொடங்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்றே தான் இருக்குது, அப்படியே எலிமினேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோர்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அனாலஜிலேருந்து தான் ஒரு கொஸ்டின். வாங்க பார்க்கலாம். அனாலஜி இல்லை, கோடிங் டீகோடிங்லேருந்து ஒரு கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கம்ஃபோர்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்களா, கம்ஃபோர்ட் அப்படிங்கிறத எப்படி மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா OCFM அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா TRO. அப்போ என்னென்னு பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஓசியை எடுத்து சிஓவை எடுத்து அதை மட்டும் மாற்றி எழுதியிருக்காங்க. அடுத்து எம்எஃப்ஐ வந்து எஃப்எம் அப்படின்னு மாற்றிட்டாங்களா. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மொதல் 4 லெட்டரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 லெட்டராக எடுத்திருக்காங்க. மொதல் 2 லெட்டர் எழுதி அதை மாற்றி எழுதியிருக்காங்க. அடுத்த 2 லெட்டர் எழுதி அடுத்து மாற்றி எழுதியிருக்காங்க. சரியா, அடுத்து இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா லெட்டரையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி ரிவர்ஸில் எழுதிட்டாங்க. ஓஆர்டியை வந்து TRO அப்படின்னு எழுதிட்டாங்களா. அப்போ இதே ப்ராசஸை நம்ம இங்கேயும் பண்ணணும். டிஜிட்டலுக்கு பண்ணலாமா, டிஜிட்டல் DIGITAL. ஓகே, அப்போ மொதல் 2 லெட்டர் எடுங்க, ஐடி அப்படின்னு மாறிடுமா. அடுத்து 2வது லெட்டர் எழுதுங்க, IG அப்படின்னு மாறிடும். அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய 3 லெட்டரையும் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்படி ரிவர்ஸில் எழுதுங்க, LAT. சரியா, அப்போ IDIGLAT அப்படிங்கிற குடிக்கக்கூடிய ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது சரியான ஆன்சர். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் அனாலஜி. சரியா, வேர்ட் அனாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்லேருந்து வந்திருக்கிறாங்க. பாருங்க, கார்லைட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரா ஹேண்டல். கார்டு எழுதிக்கிறோம். சரியா, எழுதிக்கணும். கார்ட் லைட் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா ஹேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணால் பிளாக் லைட் அப்படின்னு சொல்கிறாங்களா.
அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோஸ் ஹேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் வச்சே நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இந்த ரெண்டத்தை வச்சு எப்படி முடிவு பண்ணலாம்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டு. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ லைட்டுங்கிறது இங்கே இந்த ரெண்டு காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில். அப்போ லைட்டுங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஹேண்டில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த கோட் வேர்டு ஃபார் கார்டு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டு லைட் அப்படின்னு இருந்துச்சு. அதில் லைட்டுங்கிறது ஹேண்டில்னா அப்போ கார்டுங்கிறது என்னவா இருக்க போகுது? ஸ்ட்ராவாக தானே இருக்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கக்கூடியது லைட். அதே மாதிரி இங்கே இந்த ரெண்டு சென்டென்ஸ்லேயும் காமனாக இருக்கக்கூடியது ஹேண்டில். ஸோ லைட்டுங்கிறத ஹேண்டில்னு சொல்கிறாங்க. அப்போ கார்டு அப்படிங்கிறத என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிச்சம் இருக்கிறது ஸ்ட்ரா மட்டும்தான். ஸோ கார்டு அப்படிங்கிறது ஸ்ட்ரா தான் சரியான ஆன்சர். ஓகே, இது வந்து வேர்ட் அனாலஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் கொஸ்டின். இந்த சீரியஸ் கொஸ்டினில் இந்த கேள்விக்குறி வரக்கூடிய இடத்துல என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஃபஸ்ட்டு 1 எடுத்து 5ஆல் பெருக்கிறாங்க, 5. அது கூட 1 கூட்டுறாங்க, செகண்ட் லெட்டரான 6 கிடச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி 6 அப்படிங்கிற செகண்ட் லெட்டரை 5ஆல் பெருக்கிறாங்க, 30 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. அது கூட 1 கூட்டி 31 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. அதே ப்ராசஸை திருப்பி பண்ணியிருக்காங்க. 31 அப்படிங்கிறத 5ஆல் பெருக்கிறாங்க, 155 + 1 சரியா? அப்போ என்ன கிடச்சிருக்குன்னு பார்க்கும்போது 156. இப்போ அதே ப்ராசஸை பெருக்குனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 156 × 5 அதை பெருக்குனீங்கன்னா என்ன கிடச்சிருக்கும்னா 780ன்னு கிடச்சிருக்கும். அது கூட 1 கூட்டினீங்கன்னா 781. அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். ஓகே, அடுத்து 7th பார்க்கலாம். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின், கணித குறியீட்டு செயல்முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எந்த 2 சிம்பிள் அதாவது எந்த 2 குறியீடுகளை மாற்றினா இந்த ஈக்குவேஷன் சரியாக அமையும் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. அதில் அவங்களே ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ நம்ம இந்த இதை எடுத்து பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாமா? வாங்க. ஓகே, பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா பெருக்கலுக்கு பதிலாக வகுத்தல், வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல். அப்போ செஞ்சு பாருங்கள். பெருக்கலுக்கு பதிலாக வகுத்தல், அப்போ 72 பெருக்கல் இருக்கக்கூடிய இடத்துல வகுத்தல், அப்போ வகுத்தல் 6, அடுத்து +18, வகுத்தல் இருக்கக்கூடிய இடத்துல பெருக்கல். ஓகே, -9 = 93 செக் பண்ணுங்கள். 12 72. அடுத்து என்னென்னா 18 × 5 என்ன கிடச்சிருக்குன்னு பார்க்கும்போது 50, இது ஒரு எத்தனை 40, 90 சரியா? 18 5 90 சரியா? 90, இது ஒரு 12, 90ம் ஒரு 12 எவ்வளோன்னு பார்க்கும்போது 102. 102லேருந்து எனக்கு 9 கழிச்சிங்கன்னா 93 கரெக்டாக வந்திருக்கு சரியா? அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக நீங்கள் பார்த்தே முடிவு பண்ணிடலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது 72யும் 6யும் பெருக்கினீங்கன்னா பெரிய நம்பர் ஆயிரும். அப்போ பெருக்கலுக்கு பதிலாக வேறு மாற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 72ங்கிறது 6ஆல் வகுப்படும். ஸோ பெருக்கிறதுக்கு பதிலாக வகுத்தல் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ பெருக்கலுக்கு பதிலாக வகுத்தல்ங்கிறது 4வது ஆப்ஷனாக தான் இருக்குது. ஸோ இதை வச்சே கணிச்சிடலாம் சரியா? 72 × 6ன்னு பெருக்கினீங்கன்னா ரொம்ப பெருசாக போயிடும் சரியா? 400 சொச்சம் போயிடும் சரியா? 400 சொச்சம் போயிடும். அப்போ அதுலேருந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் 93ங்கிறது வராது. அப்போ பெருக்கலுக்கு மாற்றாக தான் இருக்கும். பெரும்பாலும் கணித குறியீட்டு செயல்களில் பெருக்கலையும் வகுத்தலையும் வச்சு தான் இருக்கும். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் கொஸ்டின் தான். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 33, அடுத்து 47, அடுத்து 44, 58, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 56, எடுத்து 70, அடுத்து 69, அடுத்து கேள்விக்குறி என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கேருந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ கூடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14. இங்கேருந்து என்ன குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா -3. அடுத்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 14. அடுத்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா -2. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14. அடுத்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா -1 சரியா? அப்போ இங்கேருந்து அடுத்து என்ன பண்ணணும்? இங்கே பார்த்தீங்கன்னா 14 -14 எல்லாத்துலேயும் 14 கூடுது. இப்போ மைனஸ்க்கு அப்புறம் என்னதுன்னா கூடுதல் சரியா? அப்போ இங்கே மைனஸ் தான் குறைஞ்சிருக்கு, 1 குறைஞ்சிருக்கு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 14. அப்போ 69 கூட நீங்கள் 14 கூட்டினீங்கன்னா 83 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு செட்டு கணக்கு சரியா? இதுவும் ஒரு மேத்தமெட்டிக்கல் கொஷின் தான். கணித தொடர்பான கணக்குகள் சரியா? இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, டேஷில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20, 30, அடுத்து 450. இங்கே ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. இதே ப்ராசஸை இந்த 4 ஆப்ஷனில் பொருந்துடும். இங்கே என்ன ப்ராசஸ் நடந்துச்சோ அதே ப்ராசஸை தான்
என்ன பண்ணீங்கன்னா இந்த 4 ஆப்ஷனில் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ 20 கூட ஒரு 30 கூட்டுங்க, என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 50. அப்போ 50 9ஆல் பெருக்குங்க, 450. சரியா? அப்போ என்னன்னா மொதல் 2 நம்பரையும் கூட்டி 9ஆல் பெருக்குனீங்கன்னா 3வது நம்பர் கிடச்சிருந்துச்சு. இதே ஆப்ஷனை நம்ம செக் பண்ணும்போது 3வது ஆப்ஷனை செக் பண்ணியிருந்தீங்கன்னா 7ஐயும் 18ஐயும் கூட்டுங்க, 25. சரியா? 25 எதால் பெருக்க சொல்லியிருக்கோம்? 9ஆல் பெருக்குங்க, 225. வேற எந்த ஆப்ஷனை நீங்கள் செக் பண்ணாலும் மொதல் 2 நம்பரையும் கூட்டி 9ஆல் பெருக்குனீங்கன்னா 3வது நம்பர் கிடச்சிருக்காது. 3வது ஆப்ஷனை தவிர்த்து. ஸோ 3வது ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங் டீகோடிங் கணக்கு. என்னன்னு பார்க்கும்போது ஃபோர்ஸ் அப்படிங்கிறத 47 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ க்ரீன் அப்படிங்கிறத 49ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஃப்ளேவர் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் அப்படின்னே எழுதிக்கலாம். ஃபோர்ஸ் அப்படின்னா எழுதிக்கங்க, FORCE. இப்போ இதுக்கு பாருங்க, எஃப்ங்கிறது 6வது லெட்டர், ஓங்கிறது 15வது லெட்டர், ஆர் அப்படிங்கிறது 18வது லெட்டர், சி அப்படிங்கிறது 3வது லெட்டர், இ அப்படிங்கிறது 5வது லெட்டர். இது எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 3 8, 18 8 26, 26 ஒரு 15, 41, 41 ஒரு 6, 47. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்தந்த எழுத்துக்களுக்கு என்ன எண்ணோ அதை கொடுத்து அதை கூட்டணும், அவ்வளோதான் ஆன்சர். சரியா? அப்போ ஃப்ளேவர் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கூட்டினீங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிறது 6, எல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12, ஏ அப்படிங்கிறது 1, வி அப்படிங்கிறது 22, அடுத்து ஓ அப்படிங்கிறது 15, யூ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 21, ஆர் அப்படிங்கிறது 18. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95 அப்படிங்கிற ஆப்ஷன் 3 தான் கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின். இதை உங்களுக்கு நான் எளிமையாக தமிழில் சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் உட்காந்துருக்குறாங்க. ரைட்டா? அப்போ 6 பேர் உட்காந்துருக்காங்கன்னா ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அதான் 6 பேர் உட்கார்ற மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாரும் சென்டரை பார்த்து உட்காந்துருக்காங்க. சரியா? 6 பேருக்கு உட்கார்ற மாதிரி இடம் கொடுத்துக்கோங்க. இப்போ 6 பேர் இருக்கா? 1 2 3 4 5 6 6 பேர் இருக்கா? ரைட். ஃபஸ்ட்டு இதை படுங்க. கயா இஸ் இமிடியட் நெய்பர் ஆஃப் ஜெயா அண்ட் தாரா. நெய்பர்னா பக்கத்தில். யாருக்கு பக்கத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஜெயாக்கும் தாராக்கும் பக்கத்தில் தான் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கயாங்கிறவங்க நடுவில் இருக்கணும். சரியா? 2 பேருக்கும் நடுவில் இருந்தால் தான் இவங்களுக்கும் யார் ஜெயாக்கு பக்கத்துலையும் தாராக்கு பக்கத்துலையும் இருக்க முடியும். சரியா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்டில் கயாவை வைங்க. இப்போ நான் இங்கே கயா அப்படின்னு வச்சேன்னா இந்த சைடு யார் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஜெயாவாக இருக்கலாம், இல்லைனா தாராவாக இருக்கலாம். யாராக வேணாலும் எப்படினாலும் இருக்கலாம், ஜெயாவாக இருக்கலாம். சரியா? சார் எனக்கு இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுல்ல சார், இந்த சைடு தாரா இந்த சைடு ஜெயா இருக்கலாம்னா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலே இன்னொரு படம் போட்டுருங்க. ரைட்டா? அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கயா, இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயா இங்கே போடுவீங்க, இங்கே தாரா போடுவீங்க. ஓகேவா? ஓகே, போட்டீங்க. இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடியது எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா 1 2 3 3 பாயிண்ட் தான் இருக்குது. சோனல் இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் பிரியா அப்படின்னு, பிரியா அண்ட் சுவாதி. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சோனல் பிரியாவுக்கு பக்கத்துலையும் சுவாதிக்கு பக்கத்துலையும் இருக்கிறாங்க. அப்படின்னா மிச்சம் இருக்கிறது 3. இந்த 3ல் தான் இந்த 3 பேர் உட்காந்துருப்பாங்க. இந்த 3ல் நடுவில் சோனல் உட்கார்ந்துருந்தாதான் பிரியாவுக்கு பக்கத்துலையும் சுவாதிக்கு பக்கத்துலையும் உட்கார முடியும். சரியா? பிரியாவுக்கு பக்கத்துலையும் சுவாதிக்கு பக்கத்துலையும் இருக்க முடியும். ஸோ இதை எடுத்துக்கங்க. அடுத்து ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதையும் சேர்த்து பாருங்க. சோனல் இஸ் சிட்டிங் இமிடியட் ரைட் ஆஃப் பிரியா. சரியா? அதாவது பிரியாவுக்கு வலது பக்கத்தில் தான் சோனல் உட்கார்ந்துருக்குறாங்க அப்படின்னு தோணும். இப்போ பிரியாவை நீங்கள் இங்கே உட்கார வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாவுக்கு இடது பக்கம்னு இது வந்துடும். ஆனால் பிரியாவை இங்கே வச்சுருந்தீங்கன்னா பிரியாவுக்கு வலது பக்கத்தில் தான் யார் உட்காந்துருக்கா? சோனல்னு வந்துடுமா? நல்லா பாருங்கள், எல்லாரும் சென்டரை நோக்கி தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கே பிரியாவான்னு கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே இன்னொரு பாயிண்டே கொடுத்துட்டாங்க. பிரியாவுக்கு வலது பக்கத்தில் தான் சோனல். அப்போ பிரியாவுக்கு வலது பக்கம்னா இங்கே. சரியா? அப்போ பிரியா இங்கே உட்காந்துருக்கணும். அப்போ இந்த சைடு யார் உட்காந்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் யார் இருக்கா? சுவாதி மட்டும்தான் இருக்காங்க. இதுதான் கரெக்டான படம். ஓகே, இனிமேல் இந்த படம் தேவையில்லை. இப்போ ஹூ இஸ் சிட்டிங் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் பிரியா. பிரியாவுக்கு இடது பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்குறாங்க. பிரியா இந்தா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வலது பக்கம் சோனல்னா இடது பக்கம் தாரா. தாரா தான் சரியான ஆன்சர். அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைஸ்லேருந்து ஒரு கணக்கு. டைஸ்லேருந்து எப்போவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டருக்கோ இந்த நம்பருக்கோ எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க.
இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. 2 டைஸ்லையும் 2 லெட்டர் காமனாக இருக்குது. 2 லெட்டர் காமனாக இருக்குது அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் தான் ஆப்போசிட்டில் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இங்கே யூக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்ம எழுத்து அப்படின்னு தான் கேட்குறாங்க. இங்கே பிஎஸ், இங்கேயும் பிஎஸ் அப்படின்னு இருக்கா. அப்போ மிச்சம் இங்கே யூ இருக்குது, இங்கே ஆர் இருக்குது. அந்த ரெண்டு தான் ஆப்போசிட். அப்போ யூக்கு ஆப்போசிட் ஆறு, ஆருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது யூ. அப்போ யூக்கு ஆப்போசிட்டில் ஆர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். 6 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ படம் போட்டலாமா? ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், அதில் 6 பேருக்கான படம் நான் வரைகிறேன். வரைஞ்சிட்டோமா? வரைஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சென்டரை பார்த்து தான் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. டி இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் இ அண்ட் பி. அங்கே சொன்ன மாதிரியே தான் டிங்கிறவங்க இக்கும் பிக்கும் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 படம் வரைஞ்சிக்கலாம். 2ல் எதுனாலும் இருக்கலாம். சரியா? நான் இப்போ இங்கே நான் டி இருக்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா பி இருக்கிறாரு, இந்த இடத்துல இ இருக்கிறாருன்னு சொல்கிறேன்னா வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கேயும் அதையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் டி இருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா இப்போ இப்படியும் இருக்கலாம்ல. இங்கே இ பின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல இ இருக்கலாம், இந்த இடத்துல பி இருக்கலாம்ல. ஸோ அதுக்காண்டி தான் இந்த படம் பாசிபிலிட்டி இருக்குது. இப்படியும் உட்காந்துருக்கலாம். சரியா? இந்த 2 படத்தில் ஏதோ ஒரு படம் ஒரு உண்மையாக போகுது. ரைட்டா? அடுத்து அதே ஒயில் அப்படின்னா ஒயில்னா அதே சமயத்தில் சி இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஏ அண்ட் எஃப். ஏக்கும் எஃப்க்கும் பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சி இருக்கிறாங்க. அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது எனக்கு 3 பிளேஸ் தான். அதில் சென்டராக இப்போ சி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சி இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஏ இருக்கலாம், இல்லைனா இந்த இடத்துல ஏ இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போ இன்னொரு இடத்துல எஃப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. இப்போ அடுத்து என்னன்னு படிங்க. ஏ இஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் இ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்களா? ஈக்கு இடது பக்கத்தில் தான் ஏ இருக்கிறாங்க. ஈக்கு இடது பக்கம்னா இது. அப்போ இந்த இடத்துல ஏ இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல எஃப் தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் கரெக்ட். படம் வரைஞ்சாச்சு. இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னா தென் ஹூ இஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் சி. அப்போ சிக்கு இடது பக்கத்தில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா சிக்கு வலது பக்கம் ஏ, சிக்கு இடது பக்கம் எஃப். எஃப் தான் சரியான ஆன்சர். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்துச்சு. அப்படின்னா மொதல் லெட்டர்ஸை மட்டும் பார்த்துருங்க. மொதல் லெட்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ இருக்கா? சரியா? எல்லா இடத்துலையும் ஈயை மொதல் லெட்டர்ஸை மட்டும் எழுதிங்க. இ, அடுத்து ஜி, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கே, அடுத்து கியூ. இலேருந்து எத்தனை லெட்டர் கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இதுலேருந்து எத்தனை பார்த்தீங்கன்னா 4. இங்கேருந்து எத்தனை பார்த்தீங்கன்னா அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கூடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 லெட்டர் கூடியிருக்கு. சரியா? அப்போ அடுத்து என்னன்னா 2, 4, 6 அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 தானே வரும். அப்போ 17 கியூலேருந்து 8 லெட்டரை கூட்டுங்க. கியூலேருந்து 8 லெட்டர் கூட்டினீங்கன்னா ஒய். ஒய்யை குறிக்கக்கூடிய ஆப்ஷன் 2 இருக்குது. சரியா? அப்போ ஒய்ஜியா ஒய்எஃப்ன்னு தான் பார்க்கணும். அடுத்து என்னன்னு பாருங்க, 2வது லெட்டரை பாருங்க. எல்லாத்துலேயும் இசட் அப்படின்னு இருக்கு, எக்ஸ்ன்னு இருக்கு, டீன்னு இருக்கு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னு இருக்கா? அப்போ இசட்லேருந்து எத்தனை குறைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது 2 குறைஞ்சிருக்கு. சரியா? ஏன்னா எக்ஸுங்கிறது 24வது. சரியா? அதுலேருந்து எத்தனை குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 குறைஞ்சிருக்கு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 குறைஞ்சிருக்கு. அப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 குறையணும். 8 குறைஞ்சுன்னா எண்ணிலேருந்து 8 லெட்டரை குறைச்சிங்க. எண்ணுங்கிறது 14. 14லேருந்து 8 லெட்டர் குறைச்சிங்கன்னா 6. 6வது லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப். ஸோ இதுதான் கரெக்ட். ஓகே, ஒய்எஃப் அப்படின்னு சொல்லி வருதும். அப்போ ஒய்எஃப்னா 3rd ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. சரியா? அடுத்த ஆப்ஷனை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஃபோல்டிங் பேப்பர் ஃபோல்டிங்லேருந்து ஒரு கொஸ்டின். இந்த படத்துக்குள்ள இந்த இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எதை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4வது ஆப்ஷனை பாருங்கள். இதை அப்படியே எடுங்க. இதை அப்படியே தூக்கி ரொட்டேட்லாம் பண்ணக்கூடாது. அப்படி இந்த இடத்துல வச்சிட முடியுமா? இந்த இடத்துல வச்சிடலாமா? அப்படியே இருக்கா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து என்னன்னு பார்க்கலாம். 16வது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் தான். இங்கேயும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எளிமையாக செஞ்சிடலாம். சரியா? எளிமையாக செஞ்சிடலாம். அப்படிங்கிற பட்சத்தில் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆப்ஷன் இங்கே இதை சூஸ் பண்ணிக்கோங்க. பெருக்களுக்கு இங்கே வர இடத்துல ப்ளஸ்ஸும், ப்ளஸ்ஸுங்கிற இடத்துல தான் பெருக்கணும். அப்போ 42 ப்ளஸ்ஸுக்கு பதிலாக 16, சாரி ப்ளஸ்ஸுக்கு இடத்துல என்ன போட்டிருக்கோம்? பெருக்கல். சரியா? அடுத்து வகுத்தல் 7. சரியா? வகுத்தல் 7. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா -36 பெருக்கலுக்கு பதிலாக என்ன போடணும்? ப்ளஸ்ஸு போடணும். ஸோ 16 ஈக்குவல் டு 76 அப்படின்னு செக் பண்ணுங்க. 4 7 6 7 16 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா 96. 96 -36 + 16 அப்படின்னு போட்டிங்கன்னா 96 106 96 ஒரு 16 கூட்டினீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா
112 112லேருந்து ஒரு 36 போயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 72 சரி 76 சரியா? ஸோ கரெக்டாக இருக்கு. ஓகே, அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து 17வது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சீரியஸ்லேருந்து தான் ஒரு கொஸ்டின். முதல் லெட்டரை மட்டும் எடுங்க. இசட், டபிள்யூ, அடுத்து கேள்விக்குறி, அடுத்து கியூ, அடுத்து என். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எத்தனை லெட்டர் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க. டபிள்யூங்கிறது 3 லெட்டர் குறைஞ்சிருக்கா? இப்போ இங்கேருந்து 3 குறைஞ்சிருக்குமான்னு தெரியல. ஆனால் இங்கேருந்து பாருங்க, கியூலேருந்து 3 லெட்டர் குறைஞ்சதுன்னா என் சரியா? அப்போ 3. அப்போ இங்கேயும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் குறைஞ்சிருக்கணும். அப்போ டபிள்யூலேருந்து 3 குறைஞ்சிருந்துச்சுன்னா டி தான் சரியா? 26வது லெட்டர் தான் இசட்டு, அதுலேருந்து 3 குறைஞ்சதுன்னா 23வது லெட்டரான டபிள்யூ. டபிள்யூலேருந்து ஒரு 3 குறைஞ்சதுன்னா டி, டீலேருந்து ஒரு 3 குறைஞ்சதுன்னா கியூ, கியூலேருந்து ஒரு 3 குறைஞ்சதுன்னா என் சரியா? அப்போ இங்கே என்னன்னா டி தான் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. டீயை வச்சு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்னே ஒன்று தான். அப்போ டி தான் கரெக்ட். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுப்பாய்வு, அதாவது சிலாஜிஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அதுபடி போட்டுடலாம். ஆல் பாட்டில்ஸ் ஆர் பேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல் பாட்டில் பிஓ அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆல் பாட்டில்ஸ் ஆர் பேக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பிஏ பேக் அப்படின்னு போட்டாச்சு. சம் பேக்ஸ் ஆர் பென்சில், அப்போ சில பென்சில் சில பேக்ஸ் ஆர் பென்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பென்சில். சம் பென்சில்ஸ் ஆர் ஷார்ப்னர், அப்போ இப்படி இந்த படம் வரையணும் சரியா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இந்த பேசிக் கிளாஸஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். நிறைய யூடியூப்லேயே நிறைய அவைலபிள் இருக்குது. இதோட பேசிக் இந்த படம் வரைகிறது எப்படின்னு தெரிஞ்சால் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ கன்க்ளூஷன் முடிவுரை சொல்லியிருக்காங்க. கன்க்ளூஷன்னா முடிவுரையை செக் பண்ணலாம். சம் ஷார்ப்னர்ஸ் ஆர் பாட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ப்னர் இங்கே இருக்குது, பாட்டில் கூட எங்கேயாவது டச் ஆகிருக்கா? இல்லவே இல்லை. அப்போ முடிவு 1 தப்பு. அடுத்து சம் பாட்டில்ஸ் ஆர் பென்சில், பேக்கும் பென்சிலும் தான் டச் ஆகிருக்கு, பாட்டிலும் பென்சிலும் டச் ஆகலை. ஸோ 2ம் தப்பு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிவு 1ம் தப்பு, 2ம் தப்பு. முடிவு 1 மற்றும் 2 இரண்டுமே பின்பற்றப்படவில்லை. அப்போ நெய்தர் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் சரியா? 2மே இல்லை அப்படின்னு சொல்றது தான். ஸோ இதுதான் கரெக்ட். ஓகே, அடுத்து 19வது போயிடலாம். 19வது என்ன பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி. நம்ம ஸ்கூலில் அது பேரோடைய அடிப்படையில் எழுதுவாங்கல்ல. இப்போ அபிநயான் இருக்கு, அக்ஷயான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அபிநயாவுக்கு வந்து ஏபி, முதல் லெட்ரு அபிநயா, அக்ஷயா ரெண்டுத்துக்குமே சேமாக தான் இருக்கும். ஆனால் 2வது லெட்டரை வச்சு முடிவு பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கு ஏபி, இவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஏகே. ஸோ பி ஃபர்ஸ்ட் வருமா கே ஃபர்ஸ்ட் வருமானு பார்த்தீங்கன்னா பி தான். ஸோ இவங்க தான் மொதல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லெட்டரையும் நீங்கள் பார்க்கணும். இதை நான் ஒவ்வொன்றையும் பார்த்து நானே எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். அங்கே ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். 4 ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா 1 1 4 4 அப்படிங்கிறது தான் மொதல் இருக்குது. அப்போ 1 ஃபஸ்ட்டா இல்லை 4 ஃபஸ்ட்டாங்கிறது மட்டும் பாருங்கள். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1வது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேனர் அப்படின்னு இருக்கு. ஆனால் அதே 4வது பார்த்தீங்கன்னா மேஜிக் அப்படின்னு இருக்கா? ஓகே, அப்போ 2 லெட்டர் இங்கேயும் சேமாக இருக்குது. அடுத்து என் இருக்குது, ஜி இருக்குது. என் ஃபஸ்ட்டு வருமா ஜி ஃபஸ்ட்டு வருமா? ஜி தான். ஸோ 4 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஸோ மொதல் 2 ஆப்ஷனும் கிடையாது, ஏன்னா அது 1 வச்சு ஆரம்பிக்குது. இந்த 2 ஆப்ஷனில் நான் எது ஃபஸ்ட்டுன்னு பார்க்கணும். இந்த 2ல் மொதல் 2 4, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது 1 இருக்குது. அப்போ 2ஐயும் 1ஐயும் மட்டும் செக் பண்ணுங்கள். இங்கே மேனர் ஆல்ரெடி எழுதிட்டோம், மேனேஜ் அப்படிங்கிறது தான் 2வது. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்ன பார்த்தீங்கன்னா எம்ஏ, இங்கேயும் எம்ஏ, இங்கேயும் என்னு, இங்கேயும் என்னு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனர் என்னு தான் போட்டிருக்கேன் நான் சரியா? என்னு தான் போட்டிருக்கேன். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ. என்னு ஃபஸ்ட்டு வருமா ஏ ஃபஸ்ட்டு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனேஜுங்கிறது 2வது. ஸோ 4 2ங்கிறது தான் கரெக்டு. இது தப்பு சரியா? ஒன்றுமே இல்லை, மொதல் லெட்டரில் எடுத்து செக் பண்ணிங்கனாலே முடிஞ்சிடும். அடுத்து ஃபைனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின். இது எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சிம்பிளுக்கு முன்னாடி உள்ளவங்கள மென்ஷன் பண்ணுதா, சிம்பிளுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள மென்ஷன் பண்ணுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி மீன்ஸ் பி இஸ் ஃபாதர் ஆஃப் ஏ. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பியை தான் சொல்கிறாங்க சரியா? பிங்கிறவர் ஏவோடைய அப்பா. ஆனால் இங்கே ப்ளஸ்ஸுக்கு அடுத்து தான் பி வருது சரியா? அப்போ இங்கே ப்ளஸ்ஸு போட்டுங்க. ப்ளஸ்ஸுக்கு பின்னாடி வர்றவங்க அப்பா, ஃபாதர் சரியா? அப்பான்னு போட்டுக்கோங்க, தமிழ்லேயே எழுதுகிறேன். இனிமேல் என்ன பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பியில் பிங்கிறவர் அப்பா, ஏங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளை அப்படின்னு தெரியும். ஆனால் பிங்கிறது இங்கே என்ன இருக்குது
ப்ளஸ்ஸுக்கு அடுத்து அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் ப்ளஸ்ஸுக்கு அடுத்து யாரெல்லாம் வராங்களோ அவங்கெல்லாம் அப்பான்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஷ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆஷுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் சிஸ்டர் ஆஃப் ஏ. அப்போ ஆஷுக்கு அடுத்து யார் இருக்காங்களோ அவங்க சிஸ்டர்னு அர்த்தம், சகோதரி. அட்டுக்கு அடுத்து என்ன இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சகோதரன். சரியா? இதோட என்ன பார்த்தீங்கன்னா ஆன் அப்படின்னா பாக்ஸு, பெண்ணுனா சர்க்கிள். ஓகேவா? இதை அப்படி ரெண்டா எடுங்க. ஏ அட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ எழுதிக்கிட்டீங்க. அட்டுக்கு அடுத்து இருக்கிறவங்கள என்ன சொல்லியிருக்கோம்? சகோதரன் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? சகோதரன்னா ஒரே சமகாலத்தவர். ஸோ சகோதரன்னா பாக்ஸு, ஆன், அதில் வந்து யாருன்னா பி. ஓகேவா? முடிஞ்சிருச்சு. அடுத்து ரெண்டா எடுங்க. பி அட் சி, சாரி பி ஆஷ் சி. அப்போ பியும் ஆஸு சி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஆஸுக்கு அடுத்து வர்றவங்கள என்ன சொல்லியிருக்கோம்? சகோதரின்னு சொல்லியிருக்கோம், ஒரே சமகாலத்தவங்க. ஸோ நேராக கோடு போட்டுக்கிறேன். அது சகோதரிங்க போய் வட்டம் போட்டுக்கிட்டேன் சி. ஓகேவா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் டி. சரியா? ரெண்டா எடுக்கணும். 1 2, அடுத்து 2 3 3 4 அப்படி தான் எடுக்கணும். சரியா? சி ப்ளஸ் டி. அப்போ சி ப்ளஸுக்கு அடுத்து இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்கோம்? அப்பான்னு சொல்லியிருக்கோம். அப்போ சியோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா டி. அப்பான்னு சொல்ல போய் அது ஆண் மகன். ஸோ இது போட்டாச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டி ப்ளஸ் இ. அப்போ டிக்கு அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா இ. இங்கேயே போட்டுருமா? இந்த பாக்ஸையே போட்டுரும். ஓகே. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இ இஸ் ரிலேட்டட் டு ஏ. ஏ அதாவது 2 அப்படின்னா இங்கே இருந்தப்பாங்க ஏக்கு இ என்ன உறவு? எதில் இப்படி முடிச்சிருக்காங்க? ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏனா ஏக்கு இ என்ன உறவுன்னு பார்க்கும்போது ஏ இவங்க எல்லாருமே ஒரே தானே. இவரோட பிரதர்னா இவங்களுக்கும் இது ஆணோ பெண்ணோ என்னனாலும் இருந்துட்டு போகுது. அப்போ இவங்களுக்கு அப்பா யார்? இவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி தங்கச்சி இப்படி தானே இந்த உறவுல தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சியோட அப்பா தான் டினா பிக்கும் அவர் தான் அப்பா, ஏக்கும் அவர் தான் அப்பா. ஏன்னா இவங்கெல்லாம் அண்ணன் தங்கச்சி. சரியா? அப்போ இவருடைய அப்பா யாருன்னு பார்க்கும்போது இ. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இவர் தாத்தான் இருக்கும். தாத்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அப்பாவனுடைய அப்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரியா? அப்போ என்னுடைய அப்பாவுடைய அப்பா, அப்போ ஃபாதர்ஸ் ஃபாதர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டினும் நம்ம பார்த்துட்டோம், தெளிவாக பார்த்து முடிச்சிருக்கிறோம். இதே மாதிரி நாளைக்கும் நம்ம வகுப்பு கண்டுபிடிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் டவுட்டாக இருந்தால் கூட சொல்லுங்கள், அதை வரக்கூடிய வகுப்புலையோ இல்லை நான் கமெண்ட்லேயோ தெளிவுபடுத்துகிறேன். அடுத்தடுத்து உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ரெகுலராக டேப் சென்ட்ரல் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.